ஒரு அருமையான சுவையில் ஒரு வாழைக்காய் போண்டா. இது டீ டைம் ஸ்நாக்கு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அது 2 2ஆக கட் பண்ணி இட்லி குண்டானில் வச்சு ஆவியில் வேக வச்சுக்கிட்டேன். தண்ணியில் போட்டு வேக வச்சுக்காதீங்க, சுருவறதுக்கு வராது. அதனால் ஆவியில் வேக வச்சுக்கலாம். இது மேல் தோலெல்லாம் நான் எடுத்துட்டு இந்த கேரட் துருவுதில் வச்சு நல்லா துருவி வச்சுருக்கேன். இது பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா துருவிட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதை நம்ம கையிலே உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது காரம் இல்லாமல் இருக்கும். நான் பச்சை மிளகாய் இதில் சேர்க்கலை, அதனால் மிளகா அப்படி தான் சேர்த்துருக்கேன். இது கேப்சிகம், ஒரு குட்டி கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் குட்டி குட்டியாக. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. இது வந்து சிகப்பு கேப்சிகம், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர், அதுக்காக போட்டிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம வந்து உருண்டை பிடிக்க வரணும், கெட்டியாக உருண்டை பிடிக்க வரணும். அது வரைக்கும் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும், இல்லாட்டி உதிர்ந்து போகக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக வரணும். இதை மாதிரி பிடிச்சி நம்ம தட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது பாருங்கள், இது வந்து இட்லி தோசை மாவு. 2 கரண்டி தோசை மாவு. இதில் கூட காஷ்மீரி மிளகாய் பொடி, உப்பு, பெருங்காயம் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். கெட்டியாக நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஊற்றின தண்ணி போதுமா பார்க்கலாம். நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா உப்பி வரும். அந்த உருண்டைங்கள்லாம் எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இதை லேசாக பரட்டி விட்டுடலாம். நல்ல கலராக வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து கம்மியிலே வச்சுக்கலாம். ஏன்னா வாழைக்காயெலாம் நம்ம நல்லா வேக வச்சாச்சு. மேலே தான் இப்போது அது வந்து நீங்கள் ரொம்ப அனல் வச்சிங்கன்னா மேலே கருத்து போயிடும், உள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் சிம்மில் வச்சே நீங்கள் இதை பண்ணிக்கலாம். வாங்க இதை மறுபடியும் நான் எப்படி போட்டேன்னு காட்டுறேன். இந்த மாதிரி மாவில் எல்லா உருண்டையும் போட்டு நல்லா இதை பரட்டி எடுத்தேன். நிறைய மாவு அதில் ஒட்டின மாதிரி பரட்டி எடுத்துட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். நாங்கள் இந்த போண்டாக்கு வந்து அந்த பூசணிக்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க. அந்த மசாலா இது எப்போவுமே உருளைக்கிழங்கு மசாலா தான் எல்லாம் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வாழைக்காய் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அனாமிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை அமுக்கி நீங்கள் பெல் ஐக்கானை அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு நான் பண்ணுற சமையலெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது சரியாக பேசவே வரமாட்டுது, என்ன பண்ணுறது. இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். சூடாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஆறி போய் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே உடச்சாச்சு. இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே கூட நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். அருமையாக அந்த சிகப்பு கேப்சிகம்லாம் அப்படியே சிகப்பு சிகப்பாக மின்னுச்சு. இந்த கொத்தமல்லி எல்லாம் பச்சை கலராக ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருந்தது. நீங்களும் எப்படி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.